ஹாய் மக்களே, நாங்க தான் உங்க டிஜிஎஃப். இன்னைக்கு என்ன வீடியோ பாத்தீங்கன்னா, நீங்க ரொம்ப ஆவலா கேட்ட ஹோம் டூர் தாங்க. ஆமா, இதுதாங்க நம்மளுடைய ஹோம் ஒரு கேட் மெயின் கேட் இதுதான். இதுக்கப்புறம் தான் உள்ள போனாதான் நம்ம ஹோம் தெரியும். அப்புறம் வந்து ஹோம் டூர் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஃபுல் vlog வரும். இந்த தோட்டத்தோட ஃபுல்லா எல்லாமே சப்போட்டா பழத்துல இருந்து எல்லா பழமும் இருக்கு. வாங்க இப்ப உள்ள போலாம். கேட்ட பார்த்தாலே பயமா இருக்கு. இங்க குழந்தைங்க கூடு கட்டி இருக்கீங்க, வாங்க உள்ள. ஆனா வந்து நாங்களே வந்து சொல்றோம் வர வர தெரியும். இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த கேட் பார்த்தாச்சு, கேட்டை பார்த்தாச்சு, குளவி எல்லாம் பார்த்தாச்சு. இப்ப நம்மளோட வீட்டை பார்க்கணும். முதல்ல எடுத்தோட எப்படி வரவேற்பு பாத்தீங்களா? என் கையில கொட்டி பெருசா வீங்கிருச்சு 2 நாளா, தெரியுமா? அப்புறம் வந்து இப்படி முன்னாடி போயிட்டு இருந்தோம்னா மாடி எல்லாம் காமிக்கிறீங்க உங்களுக்கு. மாடிலாம் அது வந்து ஓனர் வீடு. ஓனர் வீடு தான். ஆனா இப்ப நம்ம வீடு, இது வந்து ஓனர் வீடுங்க. ஆமாங்க. இப்ப வாங்க உள்ள போலாம். வீட்டுக்குள்ள போலாம். எங்க வீடு கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லார் வீட்லயும் இருக்கிறதானே. ஆனா வீடு வேற லெவல் இருக்கும். முதல்ல இருந்த வீடோட இந்த வீடு வந்து பெருசு. அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா ராசியாவும் இருக்குதுங்க. ராசியாவும் இருக்கு. உண்மையை சொல்ல போனா பார்க்கலாம். முதலே காட்டியிருக்கணுமோ அவ்வளவு பெருசா? கேமரால கவர் ஆக மாட்டேது. இதான் நம்ம என்ட்ரன்ஸ். என்ட்ரன்ஸ் இதான் நம்ம வீடு. எப்படி இருக்கு? இது வந்து இது என்ன ரூம் சொல்லுவாங்க? ரெஸ்ட் ரூம். ரெஸ்ட் ரூம். ஆனா இதையும் நாங்க யூஸ் இது நம்ம வந்து தங்கி இருக்க ரூம். அதுக்கப்புறம் வந்து பாத்ரூம் ஃபுல்லா காட்டுறோம். வாங்க. என் கோலத்தை பாருங்க மக்களே. என்னப்பா? இதுதாங்க நம்ம வாசல். இதுதான் நம்ம விநாயகர் பெருமாள். அப்புறம் அங்க உள்ள போலாம். அழுகளை வச்சு உள்ள வாங்க. நான் எந்த வேலை வச்சேனே தெரியல. முதல் இடத்துல இப்படிதான் இருக்கும். வந்து சாமி ரூமோட ஆரம்பிக்கலாம். நான் வந்து இதுதான் அறிஞ்சேன். நான் தான் அறிஞ்சேன், தெரியுமா? இது வந்து ஒட்டு போட்ட கட்டை. இப்படிதான் இருக்கும். நல்லா இருக்கா? இதுவே பெருசாக தான் செய்யலாம் பார்த்தேன். கட்டை வேணும், நல்லா அழகாக பண்ணலாம் பார்த்தேன். சரி, இதுவே நல்லா தான் இருக்கு. இது சாமி ரூமா. இது வந்து ட்ரெஸ்லாம் வச்சுக்கலாம். மேலே வந்து போர்வை இருவெல்லாம் வச்சுக்குவோம். அவர் மேலே வந்து ஃபேன் இருக்கு. பெரிய ரூமு. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ பெருசாக இருக்கு பார்த்தீங்களா? மேலே 2 பேர் படுத்துக்கலாம். கீழே இங்கே வந்து ஒரு 3 பேர் படுத்துக்கலாம். இங்கே 2 பேர் படுத்துக்கலாம். அப்புறம் டிவி மெயினாக நம்ம டிவி இந்த இருக்கா. அந்த அதாவது அந்த வீடோட இந்த வீடு பெருசு தானே? கமெண்ட் சொல்லுங்க, ஓகேவா? கமெண்ட்ல நீங்களும் சொல்லுங்க. இங்க பாருங்க, எங்க டேடி, எங்க செல்ல டேடி. டேடி என் கூடவே இருக்கு இப்பலாம். காலு கையெல்லாம் பிச்சிட்டாங்க. அப்புறம் மேல கஷ்டப்பட்டு ஓகேவா? இது முடிஞ்சிருச்சு. அடுத்து வாங்க கிச்சனுக்குள்ள போலாம். கிச்சன்ல வந்து ஸ்கிரீன் போட்டு தான் உங்களுக்கு காட்டுறேன். போலாமா? இதான் கிச்சனு. அங்க வந்து என்ன பாத்தீங்கன்னா கிச்சன் சிறுசா ரூம்குள்ளேயே தான் கிச்சனே இருக்கும். அங்க வந்து ரூம் எப்படின்னா கிச்சன் இப்படி அப்படிதான் இருக்கும். இவன் வந்து தூக்கம் போனா இடையில கீழே இறங்கி வர்றா, கீழே இறங்கி. அந்த வீடு ஆல்ரெடி உங்க எல்லாருக்குமே தெரியும், சொல்ற அளவுக்குலாம் இல்ல. இங்க வந்து எனக்கு கிச்சன் தனியா, மெயினா செல்ஃப்லாம் இருக்குது. இங்க வந்து செம்மையா இருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் வந்துட்டு அடுப்பு வைக்கிறது. இது வந்து சிங்கு தொட்டி. ஆனா தண்ணி தான் கொஞ்சம் ஸ்லோவா வருது வேற மேல. அப்புறம் தண்ணிக்குன்னு அப்புறம் எல்லாமே கீழே வச்சுக்கலாம். அப்புறம் நம்ம வந்து இன்ஸ்டா லைட்டு பெருசா இருக்குல்ல. கிச்சன் அங்க வந்து ரொம்ப ரொம்ப சிறுசா இருந்துச்சு. எங்க நம்ம முதல்ல இருந்த வீட்டுல ரூம் நம்ம வந்து கட்டில் போட்டிருப்போம்ல. கட்டிலே பாதி பேர் லைவ் அந்த ஹோம் டூர்னு பார்த்துருப்பீங்க. கட்டில் போட்டிருக்க இடத்துலயே வந்து கிச்சன் இருக்கும். சரியான டென்ஷன் பார்த்துக்கோங்க. வெயில் காலத்துல சமைக்கும் போதுதான் நம்மளுக்கு வேர்த்து ஊத்தும். அவ்வளவு கஷ்டம். எங்களுக்கு வந்த என்ன செய்யலாம், அப்பாடி கிச்சன் பக்கத்துலயே இல்ல, தூரமா இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டா. அப்புறம் வந்து மாத்தல. அவர் வந்துட்டு இதெல்லாம் எங்க வைக்கிறதுன்னு தெரியல. அங்கன்னா கம்பி கம்பியா இருக்கிறத வச்சு விட்டேன். இது வைக்கிற கடனால சரி அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளே கிடக்கட்டும் அப்படின்னு சொல்லாச்சு. இது நம்மளோட ஃப்ரிட்ஜி. இதுக்குள்ள வந்து கொஞ்சம் காய்கறிங்க, கொஞ்சம் பழச ஜாமான் இதா இருக்கு. அப்புறம் இந்த இதுக்கு வேலையே இல்லை. தண்ணி எனக்கு அங்கெல்லாம் வேலை இருக்கும். இங்க தண்ணி வேலையே இல்லை, எம்டியா தான் இருக்கு. இங்க வந்து தண்ணி வாங்கி தான் யூஸ் பண்றோம். இதெல்லாம் அரிசி பருப்பு. அப்புறம் வந்து இங்க இருக்க ஜீனி பருப்பு மற்றும் பல. அப்புறம் மேல வந்து ஹாட் பாக்ஸ் எல்லாமே இருக்கா. செம்மையா இருக்கு. நான் இப்படிதான் இருக்கணும் வீடு. அந்த வீடு வந்து நல்லாவே இல்லை எங்களுக்கு. நாங்களே ஏனோதான் தான் இருந்துக்கிட்டு இருந்தோம் அந்த வீட்டுல. இப்போ வந்து இந்த வீட்டுல வந்து ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. இப்ப என்னன்னா எனக்கு ஒரே ஒரு பிரச்சனைனா, இந்த லைட்டர் வந்து அங்க மாட்டி வச்சிட்டியா. அது வந்து கீழே இறக்கி இருந்தா நல்லா இருந்திருக்கும் ஒரு ஐடியா.
தூக்கி தூக்கி மாட்ட முடியல கை வலி. ஆத்தாடி பாத்தீங்களா? ஐயோ கடவுளே! அடுத்து வந்து இந்த பாருங்க இந்த இது பாத்தீங்களா? இதுதாங்க ரெஸ்ட் ரூம்ல வந்து மரப்பள்ளி நெறைய இருக்குதுங்க இந்த வீட்ல. பெரிய பள்ளி இருக்கும்ல, அதனால நான் எப்ப ரெஸ்ட் ரூம் போனாலும் இத கொண்டுட்டு தான் போயிட்டு இருக்கேன். ரெஸ்ட் ரூமுக்கு அதனால என்னென்னவோ இந்த கொண்டு வீட போவாங்க. பொறுத்தவரைக்கும் இது ரொம்ப எனக்கு அதிகமா ரெஸ்ட் தேவைப்படுது. ரூமுக்கு என்னென்னவோ கொண்டு போவாங்க. பைத்தியக்காரி ஏதோ கொண்டு போயிருக்கான் பாத்தீங்களா? ஸோ கடவுளே! இங்கலாம் என்ன வாங்க சொல்றது? மாடிக்கு போலாம். ரெஸ்ட் ரூம் பாக்கலாம். அ ஏய் ஏய் வயிறு வலிக்க போகுது. அப்படி தூக்காத. அப்புறம் இந்த ரூமு வேஸ்ட் ரூமு. லைட் லைட் போட்டு தான் இருக்கா? சரி லைட்டே இல்ல. இது வந்து தங்குறதே இல்ல. சும்மா தான் வச்சுட்ருக்கோம். நம்ம ஜாமான் பாதி இது அப்புறம் பார்த்து தான்ப்பா ஓப்பன் பண்ணணும். எப்படின்னா அப்படி எடுத்து எத்தணும் வேணிதான். எப்படி? இரு ரித்திஷே. இருங்க. ஃபர்ஸ்ட் போகும்போது பார்த்துட்டு போகணும். ஏன்னா வந்து பார்த்து லைட் போட்டு அப்புறம் தான் போக வேண்டும். இது வந்து நான் அதோ கெவுளி. பாத்தீங்களா சீக்கிரம் சீக்கிரம். முக்கடி அவன் மேல தான் நிக்கிறான். வந்து வந்து வந்து. ரித்திஷே பாத்தீங்களா இவன் வந்து இங்க நிறைய நடமாடுவான். ஆக்சுவலா அப்புறம் இது வந்து ஓனர் வந்து யூஸ் பண்றதுங்க. இது வந்து நம்ம தோட்டத்துக்கு உள்ள போடு. இது வந்து நம்மளோட ரித்திஷ் கம்முன்ற. இது முதல்ல நம்ம வீட்ல தான் இருந்தது. நாங்க தான் எடுத்துட்டோம். ஏன்னா இடம் பத்தலைன்னா பிரிட்ஜ்லாம் வைக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருந்துச்சு. இங்கேயும் ஃபேன் இருக்கு. ஃபேன் இருக்கு. யாராலும் வந்தா தங்கிக்கலாம் இங்க. இங்க எடுத்துட்டு 3 பேர் படுத்துக்கலாம் முன்னாடி. அவர் சொல்லிட்டால உங்க கெஸ்ட் வந்து இங்க தங்கிக்குங்க. சுத்தம் பண்ணி தான் தங்க வைக்க முடியும். ஆமா. அப்புறம் வந்து பாத்ரூம் அதான் எப்படி பார்த்து டெக்ரா கணந்து. இது வந்து ஓனருடைய வண்டி நம்மளுக்கு கொடுத்துட்டாங்கன்னா சும்மா ஓட்டுறதுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படியே இங்க பாத்தீங்கன்னா இது கொய்யா மரம். சி மாங்காய் மரம் நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கு. நான் எடுத்து யூஸ் பண்ணிட்டேன். என்ன வேணுமா? எவ்வளவு இனிப்பா இருந்துச்சு. இவ்வளவுதான் இருந்துச்சு. அதுவே செம்ம இனிப்பா இருந்துச்சு. பாத்தீங்களா? வேற லெவல்ல இருக்குல்ல மரம் பக்கத்துலயே. ஆமா பாத்ரூம் சின்னதா தான் இருக்கும். பயப்படுவாங்க. உள்ள போகவே பயப்படுவா பாத்துக்கோங்க. ஆனா அவன் வந்து சரி அதெல்லாம் வேண்டாம் இருக்கு. இதுதாங்க நம்ம ரெஸ்ட் ரூமா. அது வந்து அங்க பெருசு என்ன ரெஸ்ட் ரூம். நீளமா இருந்துச்சு. இது குட்டையா இருக்கு. வந்த நிமிஷமே என்ன சொன்னா, ஏய் விஜய் குளிக்கலாம் முடியாதுடா விஜய் இங்க அப்படின்னு சொன்னா. நான் அதுக்கப்புறம் தான் உள்ள போய் பாத்ரூமே நான் பாக்கல வந்த புதுசுல. அப்புறம் மறுபடியும் அங்க போயிட்டு அந்த பழைய வீட்டுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு இங்க மறுபடியும் பால் கச்சும் போதுதான் நான் அந்த பாத்ரூமே பார்த்தேன். பெரிய பாத்ரூம் தானே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து இது வந்து துவைக்கிறது. குளிக்கிறது இல்லைன்னா எப்படி என்ன பேசுறா பாத்தீங்களா? அப்படி சொல்லு. லூசு மாதிரி சொல்றா பாருங்க. இங்க நான் பாதி வேலை நான் பார்த்தது தெரியுமா? நீங்க அது லைவ்லாம் பார்த்துருப்பீங்க. எல்லாமே நான் தான் உரிச்சது. இது பாதி இது 100 தேங்காய் என்ன 100 தேங்காய் நாங்கள் தான் உரிச்சது. சரி நெக்ஸ்ட் மாடி. நம்ம மாடி இல்லை ஓனரோட மாடி. செப்பல் போட்டுக்கலாமா? செப்பல் போட்டுக்கலாம். மாடிக்கு யாரெல்லாம் வரா? பயமா இருக்கு செப்பல் போடுறதுக்கு. போலாம் போலாம் போலாம். ரித்தீஷை பார்த்து கூட்டு வாடி. இது ஓனர் வீடு. நம்ம வீட்லப்பா மாடி வந்து நம்ம அப்பப்போ ரீல்ஸு இன்ஸ்டா அதெல்லாம் எடுத்துட்டு இருக்கோம். இப்பயே சரி உங்களுக்கு சுற்றி காட்டலாமே அப்படின்னு தான் சொல்லி கூட்டு போயிட்டு இருக்கோம். பார்த்து மெதுவாடி. இங்க பாருங்க ரித்தீஷை ஒரு காலில் இந்த செப்பல் இன்னொரு காலில் பெருசா இருக்காங்க. ஆமா எப்படி தெரியுமா? இங்க ஒரு மாடி. இது ஃபோக்கஸ் ஆகாது அவ்வளவு பெருசுலாம். இது ஒரு மாடியா? இது ஒரு மாடி. இதுதாங்க மாடி. மொட்டை மாடி எப்படி இருக்கு? ரீல்ஸ் எடுத்தாச்சு. இன்னும் அப்லோட் பண்ணுவோம். எப்படி இருக்கு பாத்தீங்களா? வேற லெவல்ல இருக்கா? செம்மையா இருக்கு. அங்க ஃபேன் சுத்துது பாருங்க. தெரியுதா? அப்புறம் இந்த தண்ணி தாங்க நம்ம யூஸ் பண்ற தண்ணி. மோட்டர் போட்டா இதுல தண்ணி ஏறும். அங்க ஃபேன் பாரு சமையல். பார்த்து கல்லுக்கிட்ட நிக்காத. இந்த தண்ணி தான் நம்ம யூஸ் பண்ற தண்ணி. மோட்டர் போட்டு யூஸ் பண்ணலாம். காலி ஆச்சுன்னா மறுபடியும் மோட்டர் போட்டு யூஸ் பண்ணலாம். அப்புறம் நம்ம ஆண்டனா. இது வந்து ஓனர் ஆண்டனா. நம்ம ஆண்டனா அங்க இருக்கு.
இங்க வந்து நாங்க வந்து இந்த இது வாங்கிட்டோம். இது கொடைன்னு சொல்லுவாங்கல்ல. அங்க வந்து கேபிள் தான் கேபிள் தான் யூஸ் பண்ணுவோம். இங்க கேபிள் இதளவு வராது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஆண்டனா. கேபிள் கிடையாது actually. அதுதான் நம்மளுடைய வீடு. இதுதான் இந்த நம்மளோட வீடு தாங்க. ஓட்டு அது என்ன சொல்லுவாங்க? சீட்டு வீடு தான். சீட்டு வீடு தான். இது ஓனரோட ரெஸ்ட் ரூம். பெருசு. அங்க நான் இருக்கு. பார்த்தேன் பெருசுதான். ஓகே. இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, பெல் ஐகான் ஆல் வச்சிருங்க. உங்க ஆதரவை கண்டிப்பா கொடுங்க. இன்னொன்னு என்னன்னா இந்த வீடியோ எல்லாமே காட்டணும் எல்லாமே ஓகே தாங்க. பட் நாங்களே வந்து சொல்றோம். வர தெரியும். இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் சொல்றோம். ஓகேவா? அடுத்த அது ஒரு வீடியோவா வரும். ஆமா. பை. பை.